வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராம்ஜி. சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிய சகோதரி வைஷ்ணவி அவர்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். சகோதரி வைஷ்ணவி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்களமாக நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். ஆனா எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டினை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் வைத்து அவங்க விலகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விலகிய ஓரிரு நாட்களுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. சகோதரி வைஷ்ணவ அவர்களுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சரி, மக்களும் சரி, நல்ல ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படி பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா, சகோதரி வைஷ்ணவி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்ததற்கு முக்கிய காரணமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமும் சரி, பேஸ்புக் பக்கமும் சரி, ட்விட்டர் பக்கமும் சரி, அதன் மூலமாக பல ஃபாலோவர்ஸ்களுக்கு வருவாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்துல நம்ம இணைஞ்சோம்னா நம்ம நல்லா ட்ரெண்டிங்கா ஆகலாம், மக்கள் மத்தியில பேர் மக்கள் மத்தியில டெவலப் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாங்களே தவிர, ஒரு நாளும் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சு கழகத்தை வளர்க்கவோ தமிழக மக்களுக்காக பாடுபடவோ அவங்க ஒரு நாளும் அந்த எண்ணத்துல வரல. அப்படி வந்த சகோதரி வைஷ்ணவி அவர்களுக்கு தமிழக மக்களும் சரி, தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி, தக்க ஒரு பாடம் கொடுத்துட்டு இருக்காங்க. சகோதரி அவர்கள் திமுக இணைந்த பிறகு ஒரே நாளில் 50,000 ஃபாலோவர்ஸ்கள், அதாவது 50,000 பார்வையாளர்கள் அவங்க ஐடியை விட்டு விலகி இருக்கிறாங்க. இது பெரிய ஒரு பலத்த அடி. இந்த சகோதரி வைஷ்ணவி அவர்கள் இப்போத கொஞ்சம் உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க, யாரு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க அப்படின்றது சகோதரி வைஷ்ணவி அவர்களுக்கு தெரியும். மக்களும் புரிஞ்சிருப்பாங்க, பிற கட்சிகளும் இதை தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சகோதரி வைஷ்ணவி அவர்களே திமுகவை பற்றி நிறைய ஊடகங்கள்ல பேசியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, மக்கள் மீது அக்கறை இல்லா ஒரு திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை வைத்திருந்தாங்க. ஆனா அதே திமுகவில் சகோதரி அவர்கள் இணைந்திருக்காங்க. இதை நினைத்தாலே எங்களுக்கு கோபம் வரல, எங்களுக்கு பாவம், சகோதரி அவர்கள் பாவமா தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்ன சகோதரி வைஷ்ணவி அவர்கள் அதே திமுக போய் இணைந்த போது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியவில்லை. ஆனால் ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் பெண்களுக்கு பாதுகாப்பிற்காக போராடும். சகோதரி வைஷ்ணவி அவர்களுக்கும் சேர்த்து தமிழக வெற்றி கழகம் பெண்களும் பாதுகாப்பிற்காக போராடும் என்பதனை இந்த ஊடகம் இந்த வீடியோக்கள் மூலமாக நான் பதிவு செய்து கொள்கிறேன்.